நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரம் நின்றிருந்த லாரி மீது ஆம்னி வேன் மோதியதில் 3 பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த வேம்படி தாளத்தை சேர்ந்தவர் சுகுமார். இவர் தனது தாயார் கமலம், மனைவி சுசீலா மற்றும் உறவினர்களான மோகன், அவரது மனைவி புவனேஸ்வரி ஆகியோருடன் பவானியில் உள்ள சங்கமேஸ்வரர் ஆலயத்திற்கு தனது ஆம்னி வேனில் சென்றுள்ளார். பின்னர் சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு ஊருக்கு செல்ல நாமக்கல் மாவட்டம் வெப்படை அடுத்த பச்சாம்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை வழியாக காரில் சென்றுள்ளார். அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி வேன் சாலையோரம் நின்றிருந்த லாரியின் பின்பகுதியில் பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் சுகுமார், அவரது தாயார் கமலம் மற்றும் உறவினர் மோகன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வெப்படை போலீசார் உயிரிழந்த 3 பேரின் சடலங்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இடிபாடுகளில் சிக்கி உயிருக்கு போராடிய சுசீலா, புவனேஸ்வரி ஆகியோரை மீட்டு சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து குறித்து வெப்படை போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்ட விசாரணையில் சுகுமார் தூக்க கலக்கத்தில் வாகனத்தை இயக்கியது தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.